அகில இந்திய வெள்ளாளர் வேளாளர் கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அகில இந்திய வெள்ளாளர் வேளாளர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பந்தல் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தென்காசி ராஜபாண்டியன், கோவில்பட்டி வேந்தன் மகேஷ், ஸ்ரீவை கண்ணன், தேவி ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் வேளாளர் பெயரை மாற்று சமூகத்திற்கு வழங்கும் அரசியல் கட்சிக்கு, வேளாளர் சமுதாயத்தை விமர்சிக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் ஆதரவு கிடையாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மாவட்ட தலைவர் புதுமனை ராஜா, மாவட்ட இளைஞரணி கோசி மணி மற்றும் பலர் செய்திருந்தனர். காரியத்தை கச்சிதமாக முடித்த தம்பி வேந்தன் மகேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. மிஞ்சி போனா ஒரு 100-200 இருக்கும். அதாவது 500 தலைகட்டிலையும் இருப்போம்டா நாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொங்கல் ஃபங்க்ஷனுக்கும் சரி மாட்டுவண்டி பந்தயமும் வச்சு நம்மளை உள்ளமா இருக்கிற இதுல ஒரு கிராமத்துல இருந்து நிலைநிறுத்தாங்கன்னா அது செக்காரக்குடி மட்டும்தான். செக்காரக்குடி பெருமாள் வந்தாங்க, அவங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அன்பு சகோதரர்களுக்கு இனிய மாணவர்கள், தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட கொண்டவர்களுக்கும் நம் அனைத்து தம்பிமாருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் இனத்தோட ஒற்றுமை இப்போ வர வர ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு. அது உங்களோட இளம் பயிர்களோட எழுச்சியில நான் பாக்குறேன். ஆனா நம்ம எல்லாருக்கும் நம்ம எழுச்சியை உருவாக்கி ஒரே மையப்புள்ளி அருமை சகோதரர் பந்தல் ராஜா மட்டுமே. எல்லா ஊர்களும் பேசி வச்சு எல்லாத்தையும் முடிஞ்ச அப்புறம் காவல்துறையிலிருந்து இணைத்து, அதாவது ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் நாங்க வந்தவங்கள முக்கியமான நபர்ல பேரை கொடுக்க சொல்லியிருந்தோம். அந்த கொடுத்துருக்காங்க. இதுல பேரை ஒவ்வொருத்தர் பேரை சொல்றோம். ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு வணக்கம் பண்ணுங்க. ஒவ்வொரு குறிச்சியிலிருந்து தம்பி புலிராஜ்குமார் அவர்களை அன்புடன் வருகிறேன், அன்புடன் வரவேற்கிறோம். உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பொன்னான நேரத்துல சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக, சமுதாயத்தின் ஒரு ஒருங்கிணைப்புக்காக நம்ம எல்லாருமே கூடியிருக்கோம். வாழ்க ஐயா வஉசி புகழ், ஓங்குக வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமை. வருகின்ற ஏப்ரல் 18, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் சந்திக்க இருக்கிறோம். இந்த கால சூழ்நிலையில் வெள்ளாள சமுதாய தென் மாவட்டத்தில் அதிகமாக வசிக்கின்ற என் வெள்ளாள சமுதாயங்களின் ஓட்டு எங்களின் உரிமை, எப்பொழுதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை. இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை. அதனால் யாருமே ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது, அனைவருமே ஓட்டு போடணும். எங்களோட ஓட்டு வங்கி யாருக்கு என்பது எங்களோட அனைத்து மாவட்டத்திலையும் நாங்கள் கடைசியாக தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்களோட ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம். இன்னும் ஓரிரு நாட்களில் எங்களோட ஆதரவு யாருக்கு என்று வெளிப்படையாக நாங்கள் கூறுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் இனத்தையும் எங்கள் மதத்தையும் தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி வருபவர்களுக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் மிகப்பெரிய ஒரு தோல்வியும் சந்திக்கும். தொடர்ச்சியாக வெள்ளாள சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் வெள்ளாள சமுதாயத்தின் பாதுகாப்பிற்கும் உண்டான கோரிக்கைகளுடன் ஓரிரு நாட்களில் எங்களோட ஆதரவு யாருக்கு என்று நாங்கள் தெரிவிப்போம். இன்னும் ஓரிரு நாட்களில் எங்களோட ஆதரவு யாருக்கும் தெரியும் போது உங்களுக்கே தெரியும். தொடர்ச்சியாக வெள்ளாளர் சமுதாயத்தையும் இந்து மதத்தையும் யார் தொடர்ச்சியாக இழிவுபடுத்திக் கொண்டு வருகிறார் என்று.